ஹாய் ஆல், வெல்கம் டு சாரன் கிச்சன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இட்லி பொடி வீட்டிலே நாம் எப்படி அரைக்கலாம் அப்படின்றது தான். ஆனால் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை ஆட் பண்ணி இந்த இட்லி பொடி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணேன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து இப்போ நீங்கள் ஒரு பவுல் மெஷருக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபுல்லாக இந்த பவுல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பவுல் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வந்து அந்த கிண்ணம் ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. அதை வந்துட்டு இந்த ஒரு கடாய் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கடாய் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சூடு ரொம்ப இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து உங்களுக்கு அது கலர் கரெக்டாக கொடுக்கும். இது வந்து கடலைப்பருப்பு அதே கிண்ணத்தில் பாதி தான் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நல்லா உளுந்து வந்து இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகி கொடுக்கணும். நல்லா வந்து வாசனை சூப்பராக வரும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கிண்டி விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டில் இதுக்கப்புறம் அப்படியே சேர்த்து போட்டு ஆற வைங்க. ஏன்னா ஒன்றா மொத்தமாக போடக்கூடாது, தள்ளி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் வேர்வை பிடிக்காமல் இருக்கும். இது கூடவே நான் வந்து கருப்பு எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து வெள்ளை எள்ளு வேணும்னா வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் வெள்ளை எள்ளு கூட பார்த்திங்கன்னா அதை விட இதில் தான் வந்து கருப்பு எள்ளு தான் சத்து அதிகம். அதனால் நான் கருப்பு எள் எடுத்திருக்கேன். கருப்பு எள் நம்ம யூஸ் பண்ணும்போது இட்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டல்லாக கிடைக்கும். அதுக்காக நீங்கள் வந்து ஒயிட் கலரே சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி பொடியும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் சத்து பார்த்திங்கன்னா இதில் தான் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ஆப்ஷனும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெடிக்கும். அதாவது வந்து இது நீங்கள் கிண்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆகிற டைம்லையே வெடிக்கும். அந்த பக்குவம் வர வரைக்கும் நீங்கள் வந்து கிண்டி விட்டுட்டு இதையுமே சேம் அதே பிளேட்லேயே ஓரமாக வந்து ஆற விட்டுடுங்க. இப்போ முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த முருங்கைக்கீரை நான் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்ததுனால இதை அப்படியே என்ன பண்ணுறேன்னா லைட்டாக நான் ஃபஸ்ட்டு கழுவிட்டு தண்ணி இல்லாமல் காய வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டிப்படாமல் கிண்டி விடணும். எப்போவுமே கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து எல்லாமே வந்து கட்டிப்பட்டுடும். அது இல்லாமல் நீங்கள் வந்து அப்பப்போ உடச்சி விட்டு பண்ணணும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எனக்கு வந்து ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்ன்ஃப்ளவரை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து உதிரியாக அப்படியே தூவி விட்டுட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது ஒரு டிப்பு. நான் வந்து இந்த ஸ்டேஜில் எடுத்துடுறேன். ஏன்னு கேட்டால் நான் வந்து பார்த்திங்கன்னா மாவு மில்லில் கொடுத்தா நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக மிக்ஸி ஜாரில் பண்ணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு. வரமிளகா பார்த்திங்கன்னா நான் ஒரு 10லேருந்து ஒரு 12 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா காரம் எனக்கு வேணும், அதாவது இட்லி பொடியில் அப்படின்றதுக்காக. இதையுமே வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே வந்து காஷ்மீரி மிளகாவும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, காஷ்மீரி சில்லியும் ஒரு 4-5 எடுத்திருக்கேன். ஏன்னா கலர் கொஞ்சம் கிடைக்கும் நல்லா அப்படின்றதுக்காக. இது வந்து காரம் அவ்வளோவா இருக்காது, கலருக்காக தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதையுமே வந்துட்டு நல்லா ஹீட் எடுத்துக்கோங்க. இங்கே நல்லா தெரியும் பாருங்கள், அதில் உங்களுக்கு பரட்டி பார்த்தீங்கன்னா. இதுக்கப்புறம் வந்து பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மலை பூண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு பூண்டு சின்ன பூண்டு யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 7 பல்லு பூண்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் அப்படின்றதுனால எனக்கு இது போதும் அப்படின்னு நான் இந்த அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் தோலோடையே போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நச்சிடுங்க. நல்லா வந்து நச்சிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு சூடில் நல்லா உங்களுக்கு உள்ளெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் ஹீட்டில். இது வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறீங்க, அதாவது இப்போ இந்த இட்லி பொடியை மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறீங்கன்னா இந்த பூண்டை வந்து நீங்கள் ஃபைனலாக தான் போட்டு அரைக்கணும். பிளேட்டில் நான் ஆற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றாவே போட்டு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு ஃபைனலாக தான் இந்த பூண்டை நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே பூண்டோடு சேர்த்து அரைக்காதீங்க, ஒட்டிக்கும் ஜாரில் எல்லாமே சேர்ந்து அரைப்படாது. நான் வந்து மாவு மில்லில் கொடுக்க போகிறேன் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று நான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி பொடி வந்து கொரப்பாக இருந்தால் பிடிக்காது, நல்லாவே சாஃப்டாக நைஸ் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கா பிடிக்கும். அதுக்காகவே நான் போய் இதில் போய் கொடுத்துட்றேன் மில்லில். அதனால் இது கூடவே சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் பாருங்கள், இது எல்லாமே கடலைப்பருப்பு, எள்ளு, உளுத்தம்பருப்பு, முருங்கைக்கீரை, காஞ்ச மிளகாய், பூண்டு, இது வரைக்கும் நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கோம். இது கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி சேர்க்க போகிறோம். ஸோ பெருங்காய பொடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நான் எடுத்துருக்கேன். சரிங்களா, இப்போ கூடவே உப்பு, இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு, இது எல்லாமே ஆட் பண்ணி இந்த பக்கெட்டில் நான் வந்து போட்டுட்டு நான் மில்லில் கொண்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். அதனால் எல்லாத்தையும் ஒன்றா நான் ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக இட்லி பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கணும். பட் எங்கள் வீட்டில் வந்து கொரப்பாக இருந்தால் பசங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி மாவு மில்லில் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லிவிடுங்க,
எனக்கு வந்து கொரப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா ஃபைனாகவே அரைச்சி கொடுத்துருக்காங்க. இதில் பூண்டோடது எதுவுமே இதில் பார்த்தீங்களா, கீரையோடதும் எதுவுமே இல்லை பார்த்தீங்களா, அழகாக நல்லா அரைச்சி வந்துருச்சு. இப்போ இது வந்து ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் வேணும்னா நல்லெண்ணெய், நான் எப்பவுமே கீ தான் ஆட் பண்ணி கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு. உங்களுக்கு ஆப்ஷன் தான், ஓகேங்களா. இந்த இட்லி பார்த்திங்கன்னா இது வந்து ராகிலாம் யூஸ் பண்ணி மல்டிக்ரெயின் யூஸ் பண்ணி அரைச்ச இட்லி. இதனுடைய வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், என்னோடய சேனலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இட்லியும் நான் ப்ரிப்பேர் பண்ண வீடியோவும் நீங்கள் பார்க்குறதா பார்த்துக்கோங்க. அதாவது சிறுதானியம்லாம் போட்டு அரைச்ச இட்லி அது, ஓகேங்களா. நம்ம குழந்தைங்க மற்ற எதுவுமே மில்லட்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக இந்த மாதிரி இட்லி பொடி நான் சேர்த்து அரைச்சிடுவேன். இது வந்து பிளெயினாக அரைச்ச இட்லி. ஸோ இந்த இட்லிக்கும் அந்த இட்லிக்கும் நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கூடவே இதே மாதிரி தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்திருக்கேன். சட்னியும் ஆட் பண்ணிக்கலாம், எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.